சகோதரிகளை எல்லாரையும் கர்த்தர் காண செய்த கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏல்பத்தேல் இது வானத்தின் வாசல் என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. சொன்னதை செய்யும் வரையில் உன்னை கைவிட மாட்டார், சொன்னதை செய்யும் வரையில் நம்மை கைவிட மாட்டார். ஏல்பத்தேல் இது வானத்தின் வாசல். ஆமாண்டவரே, வந்திருக்கிற என்னுடைய அன்பின் அன்பின் தங்கச்சிகள் எல்லாரையும் கருத்துல தருகிறேன். டடி கொடான கொடி தோத்திரம், கொடான கொடி சோதரம். நெருக்கப்பட்டோம் அடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஆமாண்டவரே, எத்தனையோ நெருக்கங்கள் ஆனாலும் கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் எங்களை அணைத்து கொண்டீரப்பா. கொடான கொடி சோதரம். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. மாண்டவர், எங்களை தேடி வந்தீங்கப்பா. கொடான கொடி சோதரம் ஆண்டவரே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம் ஆண்டவரே, காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல காத்திட்டீர், கடுகளவும் குறை வைக்காமலே அற்புதமாய் ஆசீர்வதித்தீர். யோசனையில் வல்லவரே, செயல்களில் மகத்துவமானவரே, சேனைகளின் கர்த்தர் நீர், பரிசுத்தர் 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 என்று உம்மை வாழ்த்துகிறோமை, வணங்குகிறோமை, வரவேற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கழுதையோடு பேசின தேவன் என்னோடும் பேசுங்கப்பா, எங்களோடும் பேசுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஒரே சிந்தனையாக்குங்க, ஒருமுகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக்கிட்டாங்க. அன்பின் சகோதரிகள் நாங்க அத்தனை பேர் எங்க வீடுகளை திறந்து வைத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீங்க இங்க வாங்க, வாசஸ்தலமாக உங்களுடைய வாசஸ்தலமாக இதை மாற்றி வைத்திருக்கிறதுக்காய் தோத்திரம். எங்க எல்லாருடைய ஜபங்களும் எங்க விண்ணப்பங்களும் உம்மிடத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வந்து சேர்ந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அத்தனை ஆம் என்று ஆமேன் என்று நீர் பதில் கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததற்காயும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் சகோதரிகளே, உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம நேரா வசனத்துக்குள்ள போவோம். நானும் என் தேவனும் அந்த டாபிக்ல தான் நான் உங்களோட பேச இருக்கிறேன். இன்னைக்கு வந்து காட் ரெயின்ஸ், கர்த்தர் ஆளுகை செய்கிறார், காட் இஸ் இன் ஸ்வே அப்படின்னு அதுல பார்த்தா, நான் வாசிச்சதுல உள்ளதை சொல்றேன். நான் வந்து யோவான் வாசித்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசினது என்னன்னா, பிலாத்து முன்னால கொண்டு ஜீசஸ விட்டுருக்குறாங்க. யோவான் 19:1-9 பார்த்தா, அப்போ அதுக்கு கொஞ்சம் முந்தி பார்த்தா வேத பாரகர்லாம் சொல்றாங்க, இவர் வந்து தேவகுமாரன்னு சொன்னாருன்னு உடனே பிலாத்துக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஏற்கனவே அவருடைய ஒய்ஃப் வேற ஜீசஸ பத்தி இந்த நீதிமான குறித்து நான் சொப்பனத்துல ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு வேற சொல்லி இருந்ததுனால பிலாத்துக்கு இவரை வந்து விடுதலை பண்ணிடணும்னு ஒரு எண்ணம். உடனே அந்த யோவான் 19:9 உடனே அவர் ஜீசஸ்ட கேட்கிறாரு. உடனே நீ எங்க இருந்து வந்த எல்லாம் கேட்டுட்டு, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்ட உடனே ஜீசஸ் என்ன சொல்றாங்க, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. பாத்தீங்களா? அப்ப பரத்துல இருந்து எந்த எந்த ஒரு காரியமோ நமக்கு, உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்டுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ எந்த ஒரு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்துல உள்ள ஜோதிகளின் பிதா கட்டப்ப நம்ம
யாரையுமே நம்ம என்ன செய்ய வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். அப்போ இவங்க அப்ளை பண்ணவே மாட்டுக்காங்க ஜாபுக்கு, இவங்க அப்ளை பண்ணி இவங்க ட்ரை பண்ண மாட்டுக்காங்க, இவங்க இதை செய்ய மாட்டுக்காங்க. இப்படி நம்ம யாரையுமே நம்ம என்ன செய்ய வேண்டாம், ப்ளேம் பண்ணவே வேண்டாம். மனசுலயும் வருத்தமாக வேண்டாம். நான் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போறேன். அப்போ அதனால பரத்துல இருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய, அதே மாதிரி நம்ம வீட்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உலகத்துக்கு வந்த எந்த மனுஷன், அப்ப நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த வார்த்தை யார ஒவ்வொருத்தரையும் உலகத்துக்கு வந்த எந்த மனுஷனையும் அப்போ காரியங்கள் வாய்க்கணும்னா பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதனால நம்ம கர்த்தரிடத்துல விட்டுருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்கீதத்துல இதுக்கு சப்போர்ட்டிவா தேவனே நியாயாதிபதி. ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார், கிழக்கேயும் மேற்கே இருந்து ஜெயம் வராது, கர்த்தர் அப்படின்னு வருது அந்த வசனம் பாத்தீங்களா. அதனால கர்த்தர் தான் உயர்த்துறார். அடுத்தது புலம்பல்ல ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று எவன் சொல்லுவான். அதனால ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம புத்தி உள்ள ஸ்திரீகளாக குடும்பத்தை கட்ட நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம முழங்கால் முடங்க 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 காரியங்கள் வாய்க்கும். அப்ப பாருங்க பேதுரு சொல்றான், ராமலோசும் வலைய போட்டேன்ப்பா, ஒண்ணும் கிடைக்கல. அப்ப ஆழத்துக்கு போ. அந்த ஆழத்தை பத்தி தான் கடைசியில சொல்ல போறேன். எசேக்கியேல் 47 எடுக்க போறேன். அப்போ அந்த ஆழமான அனுபவம். அப்ப பாருங்க பவுல் நம்ம சில நேரம் நினைக்கலாம். அப்ப பாருங்க யோசுவாவுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் எரிகோவுல, அடுத்தாக்குல ஒரு பெரிய அடி, ஆய்பட்டணத்துல தோத்து போயிட்டாங்க. அப்ப அதே மாதிரி ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நல்லா வந்துகிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு பெரிய வருத்தம். அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம கர்த்தருக்கென்று நம்ம பாதையை திருப்பி திருப்பி நம்ம யோசித்து யோசித்து, ஆண்டவரே நான் எதுல குறைவுபட்டேன் அப்படின்னு நம்ம சரிப்படுத்திட்டு நான் ஆண்டவரோட என்ன செய்யணும். அப்ப பாருங்க இஸ்மவேலுக்கு ஒரு பலிபீடம் இல்ல, இஸ்மவேல என்ன செய்யல. ஆனா இவன் ஈசாக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன், நம்மெல்லாம் நேசகுமாரன், சரியா. நம்மெல்லாம் இஸ்மவேல் நேசகுமாரன் இல்ல, நம்ம நேசகுமாரன் ஈசாக்கு நம்மெல்லாம். அப்ப நமக்கு என்னதான் உண்டு, பலிபீடம் தான் உண்டு. நம்மள கல்லு மேலதான் வைப்பாங்க, நம்மள விறகுக்கு மேலதான் கடத்தப்படுவோம், நம்ம மேல கத்தி தூக்கப்படும். ஆனாலும் ஆனாலும் கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு நம்மள என்ன செய்வாங்க, எத்தனையோ காரியம் அப்படிதான் அப்படி போகும். ஆனா நம்ம துதிக்க துதிக்க காரியம் என்ன செய்திரும், மலை போல வர்றது பனி போல பெய்யும். ஏன்னா நம்ம நேசகுமாரத்தி, சரியா. அதான் என்னது, வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். அந்த பாட்டு ரொம்ப நீங்க எப்பவும் சமையல் அறையில பாடிட்டே இருங்க. அடுத்தது பாருங்க பவுல் பாருங்க, அவ்வளவு ஒரு வெற்றிகரமான பவுலு 14 நாள் சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, ஸ்டார்ஸையும் பார்க்கல. அப்படி 14 நாள் அந்த கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ மற்றவங்க எல்லாம் தொய்ந்து போயிட்டாங்க, சாப்பிடல. ஆனா இவன் என்ன சொல்றான், இவனுக்கு பார்த்தீங்களா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கும் ஆண்டவருக்குள்ள டவர் மட்டும் நமக்கு மட்டும் என்ன கிடைக்கும், மற்றவங்க எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க, இப்படி ஆகிருமோ இப்படியா, நம்ம மட்டும் எப்படி இருப்போம். நம்ம இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ண உடனே அது போய் அப்படி போய் அந்த கரண்ட்ல போய் அதை வச்சிரும். அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யும், எப்பவுமே நமக்கும் கர்த்தர் கூட அந்த அபிஷேக கனெக்ஷன். அப்போ நம்ம எப்படி இருப்போம், அப்ப அவன் தைரியமா சாப்பிடுங்க, நான் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் சொல்றான். அப்படி நம்ம சொல்லணும். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும், அப்படி நம்ம சேவிக்கணும். நம்மள ஆண்டவர் ஆட்கொண்டு இருக்கிறாரு, அந்த தைரியமா நம்ம ஃபெய்த்தை டிக்ளேர் பண்ணணும். அப்ப பாருங்க அவன் அப்படி போய் பிறகு கடைசியில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மெலித்தா தீவுல போய் விழுறாங்க. அப்ப இங்க இவன் சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டுன்னு சொல்லி இறங்கணும், அங்க என்ன வருது, ஒரு பெரிய பிரச்சனை வருது. அங்க விறகு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் கையில ஒரு விரியன் கடிச்சது தொங்கிட்டு கிடக்கு. அப்ப இவன் உண்மையிலே யாருதான், இவன் பயங்கரமான ஒரு கொலகாரன் அப்படின்னு. அப்ப பாத்தீங்களா, இப்படி உலகம் நம்ம ஜெபத்தை கேட்டு, ஆமா இவனுடைய சொன்ன மாதிரிதான் இருக்கு, ஆமா நம்ம தப்பிட்டோமே, ஒருத்தர் ஜீவனுக்கும் சேதம் இல்லையே, அப்ப இவன் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைதான் போலன்னுகிட்டு இருக்கும்போது இப்படி கையில என்ன கடிச்சு தொங்குது. ஆனா அத விறகுக்குள்ள அக்கினிக்குள்ள போட்டுட்டான். இப்படிதான் நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். உலகத்துக்கு முன்னால நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அப்ப கடைசியில அது என்ன ஆயிற்று, இவனை வணங்குற அளவுக்கு வந்துட்டாங்க.
அப்போ அங்க உள்ள ஆட்களுக்கெல்லாம் சுகமாக்கி சுகமாகுது. அப்போ நம்மள அந்த இடத்துல கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? ஒரு குணமாக்கும் ஒரு வாய்க்காலாக, சந்தோஷத்தின் வாய்க்காலாக, பயத்தை நீக்கிறவங்களாக நம்மள வச்சிருக்கிறார் இந்த வாழ்க்கைங்கிற பிரயாணத்துல. பாருங்க, அடுத்தது இப்படி ஒரு டிராமாட்டிக் சேஞ்சும்பாங்க. நேத்து இப்படி இருந்தது, இப்ப இப்படி மாறிட்டு. அது நடக்கிறது யாரால முடியும்? தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்போ உங்க கர்த்தர் என்ன தேற்றின விதத்தை நான் சொல்றேன். அதாவது பாருங்க, டக்குன்னு இந்த சீதோஷண நிலை மாறிடுச்சு. அப்போ இதே மாதிரி கர்த்தரால நம்முடைய நெருக்கமான சிச்சுவேஷன்ஸையும் சூழ்நிலையும் கர்த்தரால மாற்ற முடியும். அதே மாதிரி கடுமையான ஜனங்களையும் கர்த்தரால தேவதாரா மாத்திடுவார். முள்ளு தேவதார். தேவதார் மரம் எப்படிப்பட்ட மரம்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி காஞ்சருக்கு பதிலா மிருது செடியை தருவார். எங்க திரும்பினாலும் அந்த சில ஜனங்களால நம்மளுக்கு குத்து குத்துன்னு குத்திட்டே இருப்பாங்க. அவங்கள எப்படி ஆக்கிடுவாராம்? மிருது செடியா மாத்திடுவார். அப்ப பாருங்க, இப்ப யூகேல இது உங்க குட்டி பிள்ளைகளுக்கு டீனேஜர்ஸுக்கு எல்லாம் சொல்றதுக்கு சரியா. அப்ப பாருங்க, யூகேல உள்ள ஒரு நல்ல ஹேண்ட்ஸம் கை, ஒரு அழகான வாலிபன், அப்படியே ஒரு குதிரையில அப்படியே காங்கோ ஃபாரஸ்ட் அப்படியே அளவு உயரத்துல புல் வளர்ந்துருக்கு, அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அவங்க ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில ஒரு தாத்தா உட்காந்து பைபிள் வாசித்துட்டு இருக்கிறார். உடனே இவனுக்கு ஏன்னா இவன் ஒரு கிறிஸ்டியன் ஃபெய்த் உள்ளவன். இவனுக்கு ஆனா கொஞ்சம் ஒரு ஆண்டவருக்குள்ள அவன் ஆழமா இல்ல. ஆனாலும் பைபிளோட இவர் இருக்கிறத பார்த்துட்டு, எது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்ட்டு இந்த பைபிளை பத்தி டு யூ நோ த மீனிங் அப்படின்னு கேக்குறான். உடனே அவர் யாருன்னா, வயசானவர் யாருன்னா, அந்த கிராமத்துல உள்ள பெரிய தலையார், வில்லேஜ் மேன். உடனே அவன்கிட்ட ஒண்ணுமே பேசாம, உள்ள வா, கம்மின் சைடு, என் வீட்டுக்குள்ள வா அப்படின்னு அவரை கூட்டிட்டு போறாரு அந்த தாத்தா. கூட்டிட்டு போன உடனே அங்க மூக்குல பார்த்தா கீழே ஒரு பெரிய பானை, ஒரு பயங்கரமான ஒரு காப்பர் வெசல், அதுக்கு மேல ஒரு பானை, அதுக்கு மேல ஒரு பானை, அதுக்கு மேல ஒரு பானை. உடனே இது என்னது, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்றாரு, ஒன்னே மாதிரி மிஷினரிஸா வந்த அத்தனை பேரையும் எங்களுடைய விஷ அம்புனால நாங்க எய்து, இந்த கீழே இருக்கு பத்தியா அந்த பானையில எல்லாருடைய ஸ்கல்ஸ், மண்டையெல்லாம் போட்டு சூப்பு போடுவோம். அதுக்கு அடுத்ததுல லிம்ஸ், கை காலெல்லாம் போட்டு சூப்பு போடுவோம். அதுக்கு அடுத்ததுல நல்ல டெலிகேட்டா இருக்கிற டங்கு, ஐஸ் எல்லாம் போட்டு, அதுக்கு மேல பத்தியா அதுல பிரெயின் எல்லாம் இருக்கும். பாத்தியா, இந்த பைபிள் என்னைய மாத்தலைன்னா நீயும் என் வாய்க்குள்ள இப்ப போயிருந்திருப்ப அப்படின்னு. உடனே இவன் ஷாக் ஆயிட்டான். இந்த அளவுக்கு வேதம் மாத்த முடியுது, இந்த அளவுக்கு மிஷினரிஸ் என்ன செய்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கொலை கொண்டிருக்காங்க, எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தப்பட்டிருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், இப்படி ஒரு சேஞ்ச் ஒரு தலையாரிக்குள்ள வந்துடுச்சுன்னா அந்த கிராமமே ஆண்டவருக்குள்ள வந்துடும். நம்மளுடைய பங்கு என்ன? நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே, என் பிள்ளைய ஆசீர்வதியும், என் பிள்ளைக்கு பிள்ளை கிடைக்கட்டும், என் மருமகனுக்கு வேலை உண்டாகட்டும், என் ஹஸ்பண்டுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கட்டும், இப்படி எதெல்லாம் வேண்டியது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அதை நீதியையும் தேடும்போது, இதெல்லாம் தான் நீதி, தேடும்போது மற்றவர்கள் எல்லாம் கூட கொடுக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோம் யோசிச்சு பார்ப்போம். மிஷினரி சகோதரர்களை ஒரு பெரிய கணத்துல நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், நான் ஒரு பிள்ளைய ஸ்பான்சர் பண்றேன், நான் இவ்வளவு கொடுக்குறேன். அது எதுக்கு சமானம்? ஒரு கயிறை கட்டி அவங்கள அந்த ஆழ் கிணத்துக்குள்ள விட்டு கீழே முங்கி கிடக்குறவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பி இருக்கிறோம். ஆனா பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணல, நம்ம கை தளர்ந்துச்சுன்னா அவங்களுடைய ஜீவன் என்னாகும்? அவங்கள நம்பி இருக்கிற குடும்பம் என்னாகும்? அப்ப நம்ம எவ்வளவு ஜெபிக்கணும், எவ்வளவு தாங்கணும், எத்தனை பேருடைய கண்ணீர், எத்தனை பேருடைய ஜெபம் இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கும், எத்தனை பேருடைய ரத்தம் சிந்துதல், இப்படியே ஒரு பெரிய சேனை அங்க பள்ளத்தாக்குகள்லையும் மலைக்குள்ளேயும் குகைக்குள்ளேயும் உருவாகணும்னா எத்தனை மோசைகள் 40 நாள் ஜெபிச்சிருந்திருப்பாங்க பாத்தீங்களா? அப்ப நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? மற்றவங்களுக்காக, மிஷினரிஸுக்காக, நம்ம பக்கத்துல இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, அஹ் அடுத்தது நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா,
இப்படிதான் தேசங்கள் தீவுகள் பல பிராந்தியங்கள் பாவத்தால் நிறைந்து சாபமாகிறது. திறப்பின் வாயிலில் நிற்கத்தக்கதாக தேவன் தேடும் நபர் நம்மிலே யார் யாரோ உண்மையடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர் காயளிப்பார். நம்மள கம்ப்ளீட் சரண்டர், ஆண்டவரை உம்முடைய சுத்தம் உம்முடைய சுத்தம்னு கர்த்தருக்கு ஒப்படைப்போம். இப்படிதான் பாருங்க. அப்ப பாருங்க, உங்க பக்கத்துல யூத் மீட்டிங்க்கு நீங்க போகலாம், சண்டே கிளாஸுக்கு நம்ம போகலாம். போயிட்டு இருப்பீங்களா இருக்கும். போகாதவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்க, சரியா? அப்படி பாருங்க, இந்த காலத்து யூத்துக்கு பயங்கர டெம்டேஷன். கையில என்ன சொன்ன ஏற்கனவே, செல்போனை வேசியின் வீட்டில் வசிக்கிறீங்கன்னே போட்டு தீர்க்கதரிசிகள் எசேக்கியேல்ல நினைக்கிறேன். ஆக அது ஒரு வேசி வீடுதான். நம்ம ஒரு வேளை டாக்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய டெம்டேஷன். கூட படிக்கிற பையங்களும் அப்படிதான் இருக்காங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கும். அதனால நம்ம ரொம்ப 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 உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு அல்ட்டா பக்கத்துல ஸ்கூல் இருக்குன்னா, நீங்க இன்னும் நல்ல கர்த்தருக்குன்னு ஓடக்கூடிய கையும் காலையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த ஸ்கூல்ல சண்டேல கேளுங்க. அது ரெசிடென்சியல் ஸ்கூலு, ஹாஸ்டல் இருக்கிற ஸ்கூல்லாம் நல்ல ஜபத்தோட போய் கேட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு 3 to 4 கர்த்தரை பத்தி சொல்லுங்க. என்னென்னலாம் நடக்கு பார்த்தீங்களா? ஐயோ! பயங்கர பயங்கர நியூஸ்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மெடிசனுக்கு போனவளுக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்க போனாலும் அந்த பெண் பிள்ளைகள் படுற பாடு. ஆண் பிள்ளைகளையும் அப்படிதான், பிள்ளைகள் இருக்க விட மாட்டுக்கு பெண் பிள்ளைகள். அப்படி பயங்கரமான காலகட்டத்துல அப்ப இந்த பிள்ளைகளுக்காக யார் நிப்பா? நீங்க உங்க கண்ணுக்கு முன்னால அப்ப பாருங்க, பவுல் என்ன சொல்றான்? எண்ணிக்கைக்கு உள்ளவங்களுக்கு தான் நான் சொன்னேங்கிறான். 1 to 1 போதும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப பிள்ளைய தெரியுமா, பையனை தெரியுமா, தம்பிட்ட அந்த மகாட்ட நல்ல ஆண்டவரை பத்தி பேசிட்டே இருங்க. அவளுக்கு பிரியமானதை வாங்கி கொடுங்க. இப்ப பாருங்க, இப்படிதான் ஒரு சர்ச்சில் ரெண்டு பிள்ளைகளா 2 பேரா அனுப்புனாங்களாம். ஊழியத்துக்கு போயிட்டு வாங்க, இந்த ஒரு இடத்துல நம்ம சேர்ந்து இருப்போம், இங்க வந்து பூலாகுங்க, நீங்க செஞ்ச பார்த்த சாட்சிகளை சொல்லுங்கன்னு சொல்லி. அப்படி போனதுல 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து சேர லேட் ஆயிட்டு. உடனே அந்த ஒரு பாஸ்டர் சொன்னது, உடனே ஒருவேளை நீங்களும் கேட்டிருப்பீங்க, 2 பிள்ளைகளு லேட் ஆகி ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. வழியில இன்னும் ரொம்ப லேட்டு, வேற எந்த பஸ்ஸும் கிடைக்கல. செய்யக்கூடாத காரியம்தான், ஆனாலும் லாரியை நிறுத்தி பிள்ளைகள் ஏறிட்டாங்க. ஒரு பிள்ளை ஏறிட்டா. அவளை கொண்டு ஒரு ஹோட்டல்ல கொண்டு விட்டுருக்குறான். அடுத்தாப்புலயும் அந்த இன்னொரு பிள்ளையும் பார்த்து அவளும் ஒரு லாரி இது பண்ணி வந்து ஹோட்டல்ல இந்த ராங் இன்டென்ஷன்ல தான் இவங்களை தப்பான இதுல எண்ணங்களோட தான் இவங்களங்க கொண்டு சேர்த்தாங்க. ஆனா அந்த நிமிஷமே முதல்ல வந்த பிள்ளை ஒரு பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாள். அவ வந்து கர்த்தருக்குள்ள இருந்ததுனால அவளுக்குள்ள என்ன செய்யறது, அந்த ஜீவ ஊற்று அப்படியே பிரவாகித்து ஓட அந்த அழகான ஒரு பாடல் அப்படியே அந்த ஹோட்டலையே வைப்ரேட் பண்ணிருச்சான். அப்படி நம்ம போனை வைப்ரேஷன்ல போட்டுற மாதிரி அப்படியே அவ பாடல் அப்படி நிரம்பி வழியுதான். அந்த பாடல்ல உள்ள வார்த்தைகள் அப்படியே அத்தனை பேருடைய காதுகள்லையும் அப்படியே பாவத்தை குறித்த உணர்வு கொடுக்குற அளவுக்கு இது நிஜமா நடந்தது. உடனே அப்படியே எல்லாரும் ஸ்தம்பித்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா இவா முடிக்கவும் அடுத்தாப்புல அந்த கேர்ளும் வந்து சேரவும் கரெக்டா இருந்திருக்கு. அவளும் உடனே மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளாம். அவ வாழ்க்கையில நடந்த எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் சொல்லி கர்த்தரை பற்றி சொல்லி ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய எழுப்புதலே அந்த ஹோட்டலுக்கு. அப்ப பாருங்க, தவறான எண்ணத்தோட கொண்டு போன இடத்துல பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்திருந்ததுனால, அபிஷேகத்துல நிரம்பி இருந்ததுனால அவங்க தங்களையும் காப்பாத்திட்டாங்க. ஒரு பெரிய கூட்ட ஜனத்தையும் கர்த்தருக்கு நேரா வழி நடத்திட்டாங்க. அதனால கர்த்தரு உங்களுக்கு காட்டுற பிள்ளைகளை விடாதீங்க. அப்போ கர்த்தருக்கு நேராக அந்த பிள்ளைகளை நடத்துனீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகள் போற இடத்துல எல்லாம் கர்த்தரை சொல்லும். படிக்கிற இடத்துல கர்த்தரை சொல்லும், வேலை பார்க்குற இடத்துல சொல்லும், போற குடும்பத்துல சொல்லும், தான் பிள்ளைய கர்த்தருக்கு என்று வளர்க்கும். அதனால அந்த பொண்ணு பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி கர்த்தரை பற்றி ஊட்டி வளர்த்துட்டே இருங்க. எசேக்கியேல் 34 பார்ப்போம். எல்லாரும் எசேக்கியேல் எடுப்போம். இது கொஞ்சம் ஒரு எனக்கு பிடிச்ச இடம். அதனால நான் உங்களுக்கு அது ஒரு ஸ்டடி மாதிரி எடுத்துருவான்னு நினைச்சேன். 34 எடுத்தீங்கன்னா அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. 34:4 நீங்கள் 1004 பக்கம்
நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும். பார்த்தீங்களா, எத்தனையோ பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு மாற்று தாய் ஸ்டெப் மதர்கிட்ட கஷ்டப்படுதுங்க. அல்லனா அம்மா அப்பா குடும்பத்துல சண்டை குடி, இல்லைன்னா அவங்க வேற விட்டுட்டு வேற மாதிரி போயிடுறாங்க. இப்ப இந்த பிள்ளைகள் தடுமாறி இருக்கு. ஆக இதுகளுடைய லைஃப் ஒரு கொஸ்டினா இருக்கு. அப்போ பலவீனப்பட்டு நிறைய பிள்ளைகள் சரியான ஆகாரம் இல்லாம, அப்ப நீங்க அதான் நான் சொல்றேன், இந்த ஹாஸ்டல்ஸ் நம்ம போனோம்னா அந்த பிள்ளைகளை நீங்க தனியா சந்திக்க பாருங்க. கர்த்தர் உங்க இருதயத்துல ஏவனாருன்னா அதுக்கு கண்டிப்பா கீழ்ப்படுத்திருங்க. ஆக அந்த பாருங்க, அப்போ பலவீனமான பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, பலப்படுத்த வேண்டிய. உங்க வீட்டுல வர்ற மெய்டா இருக்கலாம், மெய்டுடைய பிள்ளைகளா இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்துல ஒரு குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கலாம். அந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க, ஆவிக்குள்ளேயும் பலப்படுத்துங்க, சரீர பிரகாரமா நம்ம பலப்படுத்துவோம். நசல் கொண்டது சில பிள்ளைகள் அப்படி பயந்து போயிருக்கும். யாராவது எங்கேயாவது விரட்டி இருப்பாங்க, ஆனா எங்கேயோ என்னத்தையோ பார்த்து பயந்துருக்கும். அப்படிப்பட்ட அந்த நசல் கொண்டதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தேற்றணுமா. பின்னால 4, 8, அடுத்தது 16ல எல்லாம் இருக்கு. சரியா, அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா எலும்பு முறிஞ்சு கிடக்கு. சில பிள்ளைகளுக்கு என்னது, இது லொக்கோமேஷனே இல்லை, நடக்க முடியாது, எங்கேயும் போக முடியாம அடப்பட்டு நிறைய காரியங்கள்ல அப்பா அம்மாவுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு தொடர்புல ஆயிருதுங்க. உடனே அவங்க அப்படியே வீட்டுக்குள்ள போட்டு அந்த பிள்ளைய என்ன செய்யறாங்க, அடைச்சே போட்டுறாங்க. இங்கெல்லாம் எப்படியே நடக்குது, நிறைய இடங்கள் அப்படி இருக்குது. அதனால அந்த பிள்ளைகளை நல்லதான் சொல்றேன், சந்திக்கக்கூடிய பிள்ளைகளை சந்திச்சு கர்த்தருக்கு நேராக வழி நடத்திருங்க. இது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய சிலாக்கியம். கர்த்தர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்துல உங்களை எழுதி வைப்பாரு. அதை பாரு, காணாமல் போனதை தேடணும். அப்ப பாருங்க, நம்மளை தேடி வந்த தேவன் இப்ப காணாம போயிருக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள். பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், சிறு வயசுலயே அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே அந்த ஒரு மிஷினரிஸ் என்ன செய்யறாங்க. அப்ப அந்த ஒரு மிஷினரி உள்ள ஃபீல்டுல போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த ஒய்ஃப் ஆனவா எவ்வளவு போராடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பா. ஆண்டவரே, அப்ப பாருங்க, அந்த அங்கலாய்ப்பு நமக்கு வேணும். நம்ம சகோதரன், நம்ம சகோதரி, நம்ம சகோதரியுடைய பிள்ளைகள், அந்த ஒரு அங்கலாய்ப்பு நமக்கு வேணும். அப்ப பாருங்க, 8ல கீழே பாருங்க, ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயிற்று. பாத்தீங்களா, எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல பாக்குறோம் பாத்தீங்களா. அந்த கரஸ்பாண்டன்ட்டுடைய பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை மோசம் பண்ணி எத்தனைலாமோ. அப்பாப்பா, இயேசுமா ராஜா, கர்த்தர் கர்த்தர் நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்படிப்பட்டவைகள் நம்மளுடைய நாட்டுல என்ன செய்யக்கூடாது, கேள்விப்படக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த ஆடுகள் விசாரியாமற் போய் விசாரிக்கணும். அந்த பிள்ளைகளுடைய, நீங்க ஒரு வேளை டீச்சரா இருக்கலாம், இல்லைன்னா சண்டே கிளாஸுக்கோ யூத்துக்கோ, அந்த பிள்ளைகளு அப்ப என்ன செய்வேன் நான்லாம், கிளாஸுக்கு போனோன்னு இப்படி இப்படி ப்ளூமிங்கா இருக்கிறீங்களா, உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு, என்ன அழகுடா அப்படின்னு அந்த பொம்பளை பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பேனா. ஏன்னா நான் ரொம்ப பாய்ஸ்கிட்ட கொஞ்சம் வேலை பார்த்தேன். நல்லா பாய்ஸ் அப்படி சொல்ல முடியாது. அதனால அப்படி ப்ளூமிங் ஃபேஸ், அது என்னது, என்னது, எந்நேரம் அதுக்கு கிகிலிங் டேமசல்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த சிரிப்பை எப்பவும் அதுகளுக்கு நிரந்தரமா இருக்கணும். அதனால உங்களால முடிஞ்ச யூத்துகளை, குட்டி பிள்ளைகளையும் சந்திங்க. சரியா, அப்ப இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், விசாரியாம போனதெல்லாம். ஹலோ. அப்போ இப்படி சந்தியாம போனதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சந்திக்கணும். சந்திக்கிறதுனால அப்ப பாருங்க, 18ல பாத்தீங்கன்னா, நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்த்து உங்கள் மேய்ச்சலில் மீதியானதை அப்போ என்ன செய்யறாங்க சிலவங்க, தனக்கு கிடைச்சது மத்தவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு அப்படி அது அப்படிப்பட்ட டெண்டன்சி இப்போ இந்த வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு இருக்கு. இந்த பையங்களுக்கும் அப்படி இருக்கு, மோசமான ஒரு கேரக்டர். அப்படி ஆஹ் அப்படி ஒரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்னை அவ நேசிக்கலன்னு அப்ப அவ இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட அதைத்தான் போட்டிருக்கு இந்த வசனம், எப்படி போட்டிருக்கு, அவங்க குடிக்க நல்ல தெளிஞ்ச தண்ணிய குடிச்ச ஆடுகள் மற்றவங்க குடிச்சிடக்கூடாதுன்னு அதை கலக்கி விட்டுறது. அப்படிப்பட்ட டெண்டன்சி பொம்பளை பிள்ளைகளுக்கும் இருக்கு, பையங்களுக்கும் இருக்கு. அதனால நம்ம ரொம்ப அதுக்காகலாம் அந்த பிள்ளைகள்கிட்ட ஜெபிக்க வேண்டியது. இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு எப்படி இருக்கான் பாருங்க. ஆண்டவர் என்ன செய்வாராம், 27ல, வெளியின் விருட்சங்கள் நமக்கு அணியில தரும், நம்ம பலன், நம்ம பூமியின் பலன் நம்மளுக்கு கொடுக்கும், தேசத்துல நம்ம சுகமா இருப்போம். நம்முடைய 27ல பாருங்க, நுகத்தின் கயிறுகளை அறுத்து அதுல என்ன போட்டிருக்கான், நீங்க ஒரு பிளஸ்ஸிங்கா இருப்பீங்க.
அப்படின்னு. இப்ப நம்மளே மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்போம், நம்ம மேல ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால அப்போ கர்த்தருக்குன்னு கொஞ்சம் எழும்புவோம், கொஞ்சம் கண்ணை ஏறெடுத்து பார்ப்போம். கர்த்தருக்கு என்று என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்போம். சரியா? அப்போ அந்த பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எசேக்கியேல் 33:32 பாத்தீங்கன்னா, அவன் வந்து ரொம்ப அழகு குரல் உண்டாம எசேக்கியேலுக்கு. அப்போ 32 பாருங்க, 33 32 நீ இனிய குரலும் கீத வாத்தியம். அப்போ பாட்டும் பாடுவானா, அவனுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் போட தெரியுமா பாருங்க, எவ்வளவு பெரிய கிருபை. அப்போ நம்ம ஆஹ் கர்த்தருக்கு என்று அடுத்தது இப்ப நேரா நம்ம எங்க போயிருவோம், 47க்கு போயிருவோம். எசேக்கியேல் 47. டைம் ஒரு 11:41 தான் நம்ம ஆரம்பிச்சோம். நான் கொஞ்சம் குயிக்கா போறேன். எசேக்கியேல் 47ல ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி மாதிரி பார்த்துருமா. எசேக்கியேல் 47க்கு வாங்க. நான் கற்றுக்கொண்டது உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஏகப்பட்ட இடத்துல நீங்க மெசேஜ் கேட்டிருப்பீங்க. நாளும் கர்த்தரோட சேர்ந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். 47ல பார்த்தா உம் எசேக்கியேல் 47ல அப்ப பாருங்க, முதல் வசனத்தை பார்த்தா ஆலயத்துல இருந்து இப்ப எருசலேம்ல என்ன கிடையாதாம், அங்க வந்து நதியே கிடையாது. அதுல அங்க நதி கிடையாதுன்னு சொல்றாங்க. என்ன போட்டிருக்கு, அந்த அங்க எருசலேம்ல என்ன வருது, தண்ணி வருதுன்னு அதுல போட்டிருக்கு. முதல் வசனத்தை பாருங்க. ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினேன், இதோ வாசற்படியின் கீழே தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருக்கு. இந்த தண்ணி எதை குறிக்குதுன்னா, தண்ணி எதை குறிக்குதுன்னா, இது வந்து ஆஹ் ஜீவ தண்ணீரை குறிக்குது. அப்போ யோவான் 7:38 என்ன சொல்லியிருக்கு, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்ம இருதயத்துல இருந்து புறப்பட்டு போகுமா. கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கு இருதயத்துல இருந்து என்ன வரும், ஜீவ தண்ணீர். அப்ப பரிசுத்த ஆவியினுடைய வாழ்க்கையில நம்ம நிரம்பி இருக்கணும். இந்த இந்த 47ல உள்ள நிலைமை என்னன்னா, எசேக்கியேலுமே பாபிலோன்ல தான் இருக்கான், சிறைச்சாலையில இருக்கான். அதே போல நம்ம குடும்பங்கள்ல ஏதோ ஒரு சிறையில ஏதோ ஒரு காரியத்துக்கு, ஒரு இழந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாரு, நமக்கு திருப்பி தர போறாரு. நம்மளை எடுத்து நிறுத்த போறாரு. பணத்தையோ சமாதானத்தையோ. அப்போ எனது பிந்தின சீரை பார்க்கிலும் முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின நற்சீர் உண்டாக போகுது நமக்கு. முன்மாறிய விட பின்மாறி மழை நமக்கு பெய்ய போகுது. அப்படி ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அப்போ ஒரு நதி உண்டு, அதனுடைய நதி நீர்கால்கள் தேவனுடைய நகரம் எல்லாம் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி இது என்ன செய்ய போறோம், இதை படிக்க போறோம். இந்த இந்த ரிவர் ஜெருசலேம்ல இருந்து கிளம்புதுன்னு சொல்றாரு. சரியா? அப்ப நீங்க திருப்பி ஜெருசலேம் போவீங்க, நீங்க கட்டப்படுவீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, பண்டிகைகளை ஆசரிப்பீங்க அப்படின்னு கர்த்தர் தைரியம் சொல்றாரு அவங்களுக்கு. சரியா? அப்போ பாருங்க, அந்த ரிவர் ஆஃப் லைஃப் தட் பிளஸஸ், அந்த ரிவர் ஆஃப் லைஃப், வாழ்க்கைங்கிற அந்த ரிவர் எப்படி அவங்க ஆசீர்வதிக்குன்னா, பொதுவா நம்ம ஹிஸ்டரி ஜாகிரபில படிச்சிருப்போம் இல்லையா. நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு நதினா அது எங்க உற்பத்தி ஆகுது, அதோடைய சோர்ஸ் என்ன, அடுத்தது கோர்ஸ் என்ன, எந்த வழியா போகுது, அடுத்தது அதோடைய ஃபோர்ஸ் எவ்வளவு அது சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த 3 பாயிண்டையும் தேவ வெளிச்சத்துல நம்ம பார்ப்போம். சரியா? அப்ப இது எங்க இருந்து ஆரம்பிக்கு, தேவ ஆலயம்தான் பிறப்பிடம். சரியா? அப்ப தேவ ஆலயத்துக்கு நம்ம போகணும். ஒருவேளை 4 வாரத்துல ஒரு நாள் போகல, அந்த இல்ல அப்படி இருக்க, நீங்க போகாம இருக்க மாட்டீங்க. அதனால மற்றவங்கள, நம்ம பிள்ளைகளை அப்படி நம்ம நேசிக்கிறவங்கள நம்ம சொல்லுவோம். அப்போ ஆலயத்தை தவறாம போகணும். அடுத்தது என்னது, இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்டை பாத்துறணும், இல்லைன்னா ஒரு லீவுக்கு வாரோம், இவங்கள பார்த்துட்டு போயிடணும். அதே மாதிரி நம்ம ஆலயத்துல தனித்திருந்து ஆண்டவரோட ஒரு 2 மணி நேரமும் 3 மணி நேரமும் அவர்கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு தான் நம்ம என்ன செய்யணும். ஒருவேளை நீங்க குட்டி பிள்ளைகளா இருக்கிற காலத்துல உள்ள ஆலயத்துக்கு வீட்டுக்கு ஊருக்கு போயிருப்பீங்க. அப்ப அந்த ஆலயத்துல நீங்க கண்டிப்பா என்ன செய்திடணும், ஆண்டவரோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிடணும். அந்த இதுதான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். அப்படி செய்யுங்க. அடுத்தது பாருங்க, எந்த ஆசீர்வாதமுமே ஆலயத்துல இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம்னு வரும் பாத்தீங்களா. கர்த்தர் கொடுத்தாதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிரந்தரமா இருக்கும். அதனாலதான் அந்த ஆலயத்துல இருந்து அந்த தண்ணி வருது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்தது எனக்குமே அது ஒரு பெரிய வார்னிங்கா இருந்தது. என்னன்னா, பெரியவர்
மகத்துவமானவர். ஆலயத்துல 8:30 மணிக்கு கோயில்னா அவர் 8 மணிக்கே வந்து காத்திருப்பார். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் 8:20க்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணிடணும்னு. சில நாள் போயிருக்கேன், சில நாள் லேட்டா போயிருக்கேன். நோ நோ நோ, அப்படி செய்யவே கூடாது. பெரியவர் வந்து காத்திருக்கிறாரு, நம்ம என்ன செய்யக்கூடாது, லேட்டா போக கூடாது. இப்ப கரெக்ட் டைமுக்கு நம்ம போயிடணும், முந்தையே போய் காத்திருக்கணும். அப்போ நம்மள அசட்டை பண்ணக்கூடாது கர்த்தரை. அப்ப நம்ம ஜீவ தண்ணீர் நம்ம இருதயத்துல இருந்து ஊறி போகுது. சரி, அப்ப பாருங்க, யோவான் 10:10 என்ன போட்டிருக்கு? உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும். சும்மா பேருக்கு இந்த மீன் வந்து மூச்சு விட்டுட்டு போற அப்படி இல்லை, பரிபூரணமா அடையணும். நானும் தான் இன்னும் 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 பெர்ஃபெக்ஷன் அண்ட் டு பெர்ஃபெக்ஷன், இன்னும் இன்னும் அப்படியே பூரணமா ஆகணும் ஆண்டவரை. இன்னும் உண்மைக்கு அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, அந்த இது வரணும். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் கன்விக்ஷன். அப்பதான் நம்ம ஆண்டவரோட போகும்போது ஆமா என்ன இதுல தப்பு பண்ணிட்டோம்ல, அந்த கன்விக்ஷன் நம்ம உணர்த்தல் உண்டாகும். அப்போ யோபுல போட்டிருக்க மாதிரி சர்வவல்லருடைய சுவாசம் நம்மளை உணர்வுள்ளவங்களாக்கும். உணர்வுள்ளவங்களாக்கணும்னாலே சர்வருடைய சுவாசம் வேண்டியது இருக்கு. அப்போ பாருங்க, அந்த நதியுடைய ஃப்ளோல, அந்த நதியினுடைய கரண்ட்ல நம்ம போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த உணர்வு கிடைக்கும். அப்ப என்ன செய்வாரு, கணுக்கால் அளவு தண்ணிக்குள்ள வந்துட்டாங்க, சரியா? இப்ப கணுக்கால் அளவு தண்ணிக்குள்ள வந்த உடனே நல்லா யோசித்து பார்ப்போம். நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்கிறோம், சரியா? அப்ப நிக்கிறோம்னா என் பாடியையே நான் இங்க திருப்பி என் கையையே ரைட் சைட்ல திருப்பினாலும் என் காலு திரும்பினாத்தான் என் உடம்பு அங்க போக முடியும், இல்லையா? அப்ப நம்ம காலு உலகத்துல இருந்து ஒரு கம்ப்ளீட் என்ன செய்யணும், ஒரு டேன் ரவுண்ட் வரணும். அப்போ உலகத்தை விட்டு நம்ம காலை என்ன செய்திடணும், திரும்பிடணும். உடம்பு கை மட்டும் திரும்பினா காணும், கம்ப்ளீட்டா. நீங்க எல்லாம் வந்துட்டீங்க கருத்துருக்குள்ள. நம்ம நீங்க பிரசங்கம் பண்றதுக்காக பாயிண்ட் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க, அப்ப கணுக்கால் அளவு, அப்ப அந்த உலகத்துல இருந்து கம்ப்ளீட்டா நம்ம என்ன செய்திடணும், திரும்பிடணும் கர்த்தருக்குன்ற அந்த கணுக்கால். அந்த கால் ஃபேமா நிக்கணும்னா அப்போ கர்த்தர் என்ன செய்வாராம், ஆழத்தின் ஆசீர்வாதம். ஆழத்தின் ஆசீர்வாதம்னா கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். யோசேப்புக்கு கொடுத்தார், இல்லையா? ஆதியாகமம் 49:25 வாசித்தீங்கன்னா அப்போ ஆழத்தின் உலகத்துக்கு உள்ள ஆழத்தின் ஆசீர்வாதம், அதை போய் வாசித்து பாருங்க. ஆழத்தின் ஆசீர்வாதம். அப்போ கற்பத்திலயுமே எங்க இருந்து, ஆழத்துல இருந்து ஆசீர்வாதம் பேபி பிறக்க வேண்டியது இருக்கு. அப்போ எல்லாத்துலயும் ஆழத்தின் ஆசீர்வாதம், சரியா? பூமிக்கு அடியில இருந்து விதை முளைச்சு வரணும்னா ஆழத்தின் ஆசீர்வாதம், சரியா? அப்போ கடல் ஆழத்துல மீன் இருக்கு, அந்த ஆழத்துக்குள்ள போனாதான் முத்தோ மீனோ எடுக்க முடியும். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய விஷயத்துல ஆழத்துக்கு போகணும். மேட்டாக்குல சில நேரம் ஆண்டவர் மீன் தந்துருவாரு, முத்த தந்துருவாரு. ஆனா நம்ம ஆழத்துல என்ன செய்யணும், போகணும். அப்போ கணுக்கால் அளவு, சரியா? அப்ப கணுக்கால் அளவுனா இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ப அந்த உன்னதமான அழைப்புக்கு நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும், நம்ம காலு, சரியா? அப்ப ஸ்ட்ராங்கா நின்று அப்படியே ஒரு ட்ரைனிங். அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன செய்யறான், அடுத்த ஒரு 1000 முழம். இப்ப முழங்கால் அனுபவத்துக்கு வரோம். முழங்கால்ல என்ன செய்யணும், முழங்கால்ல நின்று ஜெயிக்கணும். நம்ம நினைக்கலாம் உட்காந்து சாப்பிடாதான் சொல்லுவேன் நான். ஏற்கனவே கட்டில உட்காந்து ஜெபம் பண்ணோம்னா நான் அதை ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியா ஒரு தேவ பிள்ளை சொன்னாங்க, ஒரு பாட்டியம்மா, ரத்தனம் பாட்டியம்மான்ட்டு ஊர்ல. அப்போ அவங்க அப்படி ஆவிக்குரிய ஒரு தெய்வ தாய். அப்போ ஐஸ்கிரீமுக்கு தான் அது சமானம். அப்போ நம்ம முழங்கால் போட்டு ஜெயிக்கணும். முழங்கால் யுத்தம், முழங்கால் போட்டுட்டாலே ஆண்டவர் என்ன செய்வாரா, he will stand up from his throne. If we kneel down, God will stand up from his throne. அவர் த்ரோன்ல இருந்து எழும்பிடுவார். என் பிள்ளை முழங்கால் போட்டிருக்கு, என் பிள்ளையுடைய மன்றாட்டை நான் கேட்கட்டும். அப்போ என்னது, நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதிலாக ஜீவனையும் மன்றாட்டுக்கு சரியாக பதிலையும் தருகிற தேவன் அங்க நமக்கு காத்திருக்கிறாரு. அப்ப முழங்கால் அதிகமா முடங்க முடங்க முடங்க, அப்ப அந்த முழங்கால் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம நடக்க முடியும், அப்படித்தானே? அப்ப பாத்தீங்களா? அப்ப பாருங்க, அந்த ஸ்ட்ராங்கா நின்று ஏசாயாவும் எசேக்கியலும்
வானத்தை பார்த்து அபாயம் விடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க வெளியே ஓப்பன் ஏர்ல போனீங்கன்னா வானத்தை பார்த்து குடும்பத்துல உள்ள அத்தனை பேரையும் சொல்லுங்க, எந்த ஒரு காரியமும் ஜீசஸ் இந்த காரியத்தை பார்த்துக்கோங்க, ஜீசஸ் வில் சீ டு இட்னு ஒப்படைச்சிருங்க. வானத்தை நோக்கி அவங்க அபயம் விட்டாங்களாம். ஆண்டவரே பார்த்துக்கிடுங்க. இப்போ ஓப்பன் ஏர்ல உட்காந்து வாக்கிங் போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே போயிருங்க. அப்போ பாருங்க, கால் எப்படி இருக்கு? பகல்ல நடக்கிறவங்களா நம்ம இருக்கணும். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். அப்போ அதிக அதிகமா ஆவிக்குள்ள அது வந்து ஜெபத்தை குறிக்குது. சரியா? அப்ப அந்த முழங்கால்ல இருக்கும்போது நமக்கு ஓரளவு அந்த வெள்ளத்தினுடைய தண்ணியினுடைய அந்த சக்தி ஃபோர்ஸ கொஞ்சம் நம்மளுக்கு உணர முடியும் தானே? அப்ப அந்த ஆவியானவருடைய ஃபோர்ஸ நம்ம உணரணும்னா முழங்கால்ல நின்றுதான் நம்ம ஜெபிக்கணும். முழங்கால்ல நிற்கும் போது நமக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஒருமுகம் வரும். நல்ல ஆண்டவரோடு ஒரு ஒன்னஸ் வரும். முழங்கால்ல நிற்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை இன்னும் நம்ம உணர முடியும். உங்களுக்கு தெரியாதது இல்ல. அதே மாதிரி பாருங்க, ஆஹ் அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு கீழ்ப்படியும். அடுத்தது கர்த்தருடைய சித்தம். அடுத்தது உபவாசம். உபவாசத்தோடு ஜெபிக்கணும். அதுதான் எனது அந்த முழங்கால். சரியா? அடுத்தது அந்த முழங்காலுடைய அனுபவம். அடுத்தது பாருங்க, இன்னொரு 1000 முழம் போறாங்க. போகும்போது எங்கன கிடைக்குது? இடுப்பளவு. இடுப்பளவுனா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் வாட்டரை நல்லாவே என்ன செய்யணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளால என்ன செய்யணும்? நம்ம ஸ்ட்ராங்கா நின்னாதான் இடுப்பு அளவுக்கு நிக்க முடியும். அப்படிதானே? அப்ப நம்ம காலு ஸ்ட்ராங்கா இருக்கணும், முழங்கால் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இடுப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். சரியா? அப்ப பாருங்க, அப்ப இப்போ நம்மளால என்ன செய்ய முடியாது? நினைச்ச உடனே நடக்க முடியாது. இப்போ மூவ்மெண்ட் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நினைக்கும் போதெல்லாம் நம்ம நினைச்சதை ஓடி போய் செய்திட முடியாது. என்ன செய்ய முடியாது? நினைச்சதை அதை செய்திடலாம், இதை செய்திடலாம் இல்ல. இப்போ ஓரளவு நம்ம கர்த்தர்கிட்ட நம்மள என்ன செய்திருக்கோம்? ஒப்பு கொடுத்துருக்கோம். நம்ம என்ன செய்யணும்? சத்தியங்கிற இடைக்கட்சியை கட்டணும். சத்தியத்துக்கு நிக்கணும். விளையாட்டுக்கு கூட என்ன செய்யக்கூடாது? சின்ன பிள்ளைகள்ட்ட நம்ம சொல்லணும், பொய்யே சொல்லக்கூடாது. அந்த எல்லாரும் தவறு செய்யறவங்க தான். சரியா? அப்ப அந்த தவறை ஹஸ்பண்ட்ட ஒத்துக்கிடும். ஆமா, நான் தான் தெரியாம சொல்லிட்டேன், நான் தான். அதை என்ன செய்யக்கூடாது? ஒளிச்சு வைக்க கூடாது, மறைக்க கூடாது. அது வந்து ஆகான் மறைச்சு வச்ச மாதிரிதான். சரியா? அதனால எதையுமே ஓப்பனா இருக்கும். சரியா? ஹஸ்பண்டுக்கும் நமக்கும் ஒரு ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்குள்ள மொபைல் போன்ல ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கணும். எந்த பாஸ்வேர்டு அந்த அப்படி இருக்கா யோசித்து பார்த்து கொடுங்க. சரியா? அன்னைக்கு எங்க சர்ச்சில் அப்படிதான் சொன்னார். சர்ச் முடிஞ்ச உடனே அம்மா அப்பாட்ட போனை கொடுக்கட்டும், அப்பா அம்மாட்ட கொடுக்கட்டும், பிள்ளை அப்பா அம்மாட்ட கொடுக்கட்டும். இப்படி கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு ஃபைலுக்கும் நீங்க ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்களா? ஒரு சீக்ரெட் கோடு வச்சிருக்கீங்களா? அப்போ நம்மளுக்குள்ள என்ன இல்லை? ஒன்னஸ் இல்லை. இன்னும் நம்ம என்ன இருக்கோம்? ஆண்டவருக்கும் ஹஸ்பண்டுக்கோ பிள்ளைகளுக்கோ முன்னால என்ன இல்லை? இது சரியா இல்லை அப்படின்னு நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி எச்சரிங்க. சரியா? அத மாதிரி நம்ம ஸ்திரமா இருக்கணும். கர்த்தருடைய பலத்த கரத்துல நம்ம அடங்கி இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற வேளையில நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ சத்தியன்னு இடைக்கச்சை அந்த வார்த்தை. சரியா? சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம வேத அறிவு எவ்வளவு இருக்கோ அதே அறிவு நமக்கு இப்ப இருக்காது. இப்ப நம்ம கூட நல்லா படிச்சிருப்போம். இன்னும் அறியணும், இன்னும் வேதத்தை வாசிக்கணும், நல்லா என்ன செய்யணும்? நல்லா அதை மனனம் பண்ணணும். ஒரு வசனத்தை படிச்சிட்டோம், இன்னைக்கு ஒரு ரேமா கிடைச்சிட்டு அந்த வசனத்தை பாராம படிச்சு அப்படியே அதை நீங்க சமையல் அறையில போகும்போது வரும்போது எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியுமோ? அதுல உள்ள ஒரு அர்த்தம் சொல்லியிருப்பாரு இல்லையா? நான் இந்த பிலிப்பு இந்த பிலாத்து கதையை என் பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொன்னேன். அதே மாதிரி தான்டா, நீ நினைச்ச உடனே இல்ல, கர்த்தர் தான் செய்யணும். அதனால அவங்களையும் இவங்களையும் பிளேம் பண்ணாதீங்க. அப்படி நம்ம யாரையும் பிளேம் பண்ண தேவையில்லை. கர்த்தர் தான் காரியங்களை வாக்கி செய்யறார். அதே போல பாருங்க, அந்த வசனத்துல உள்ள பழக்கம் நமக்கு இருக்கா? ஒரு 10 to 15 அதிகாரம் நம்ம வாசித்தோம்னா அப்படியே ஒரு ஆழ்கடல் அமைதி நம்ம இருதயத்துக்குள்ள வந்துருது. ஏகப்பட்ட வசனத்துல நம்ம கர்த்தர் நம்மளோட பேசியிருப்பார். அப்ப நம்ம என்னென்ன காரியத்துக்காக புலம்பிட்டு இருந்தோமோ அத்தனைக்கும் பதில் தந்திருப்பார். ஆக நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? ஆழ்கடல் அமைதியாயிரும். நினைத்த உண்டது போல அமைதலா இருப்போம். பால் மறந்த புள்ள போல அமைதலா இருப்போம். அப்படி கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? அப்ப அந்த 2 தீமோத்தேயு 3:16 என்ன போட்டிருக்கு? இந்த வசனம் எல்லாமே தேவ ஆவியினால தேவ மனுஷங்க எழுதுனது தானே? அதனால அந்த
ஜெபம் பண்ணுவோம். ஆனா வேதத்தை ஒரு தடவை கூட சிலர் வாசிக்கலைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. சரியா? நல்லா ஆதியாமத்துல இருந்தோ அல்லனா உங்களை கர்த்தர் எப்படி ஏவுறாரோ அல்லனா அந்த பைபிள் வாசிக்கிற ஒரு குரூப்போ உண்டு, அதோடையாவது சேர்ந்துரும். எப்படியாவது ஒரு தடவை நிறைய கொஞ்சம் என்ன செய்யணும், வாசிக்கணும். நான் வந்து இது என் பொண்ணு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா, என் மகா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்னன்னு எதுக்கு காணான் இது அந்த மேரேஜ் இதெல்லாம் சொல்றாரு, காணாவூர்ல அப்படின்னு உடனே, அப்போ அவங்களுக்குள்ள அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அது அந்த அர்த்தம் அவளுக்கு புரியல. உடனே நான் சொன்னேன், நான் இதை வந்து இப்பந்தான் வாசித்திருக்கேன், 2 3 தடவைக்கு பிறகு இத்தனையோ தடவை வாசித்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் காமிச்சார். என்னன்னா, கலிலேயாவுல சீஷர்கள், மரியாள், ஜீசஸ், ஜீசஸோட பிறந்த அத்தனை பேரும் சில நாட்கள் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கி இருந்திருக்கிறாங்க. பாத்தீங்களா? அப்ப அவங்களுக்குள்ள ஒரு எத்தனை ஒன்னஸ் இருந்திருக்கு, எத்தனை கெட் டுகெதர் இருந்திருக்கு. சரியா? அதனால அவங்க வந்து நல்ல ஒரு கெட் டுகெதரோட தான் ஆண்டவர் இருந்திருக்கிறார். அப்ப நம்ம வாசிக்கும் போது நிறைய மறைபொருளை நமக்கு கொடுப்பாரு, மறைவான மன்னாவால நம்மளை நிரப்புவாரு. அப்ப நம்ம மத்தவங்களுக்கு அதை ஷேர் பண்ண முடியும். நம்மகிட்ட யாரு கேள்வி கேட்டாலும் நமக்கு அதை சொல்ல முடியும். அப்போ அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். புது புது அர்த்தங்கள் பாருங்க. இதான் அன்னைக்கு இவங்க சொன்ன பிரசங்கத்துல கேட்டேன். இவ்வளவு நாள் நம்மளும் வாசித்திருக்கோம். அவர் அதை சொன்னது போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாக்கோபு யோசேப்பு அங்கேயே காமிச்சு அவன் மகன் மறிச்சு போனான்னு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கான். அவன் துக்கத்தை யாராலையும் என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல. 12 பேர்ல 11 பேர் இருக்காங்க, யாராவது யோசேப்பு சாகலப்பா அப்படின்னு சொன்னாங்களான்னு பாருங்க. ஒருத்தராவது சொல்லல. பாத்தீங்களா? உலகம் இப்படித்தான் இருக்கு, உலகம் இப்படித்தான் இருக்கும். நம்ம சந்தோஷமா இருந்தா அதால தாங்க முடியாது. நம்ம கவலையிலையும் நம்மளை ஆறுதல் படுத்தாத உலகங்கள் தான் இருக்கு. ஆனாலும் நம்மளை ஆறுதல் படுத்துறது யார் தான்? கர்த்தர். கர்த்தர் சமூகத்துலதான் நம்ம ஆறுதல் அடைய முடியும். அப்போ இப்படி நம்ம ஆழமா வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நிறைய காரியங்களை நமக்கு பைபிளுடைய ஆழங்களை சொல்லி தருவாரு. நிறைய வெளிப்பாடுகள், புது புது அந்த அர்த்தங்கள் என்ன சந்தோஷமா இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஏசபேலுக்கு பயந்து ஜீசஸ் வந்து ஆண்டவர் கர்த்தர் வந்து எலியாவை எங்க கொண்டு போனாரு? முதல்ல கேரித்துக்கு கொண்டு போனார் இல்லையா? அதுல என்ன போட்டிருக்கு சொன்னா, சீதோனுக்கு அடுத்து சாரிபாத்துன்னு போட்டிருக்கு. கேரித்து கொண்டு போயிட்டு சாரிபாத். அப்ப சீதோனியுடைய அவ இளவரசி தான். அவ யார்? ஏசபேல். அப்ப பாருங்க, எங்க கொண்டு போய் எனிமியுடைய கண்ட்ரிலேயே கர்த்தர் யாரு? எலியாவை போஷிக்க முடிஞ்சது. பாத்தீங்களா? அது பெரிய காடுடைய கிரேட்னஸ். நம்மளை மறைச்சு வைப்பாரே தவிர நம்மளை மறக்காத தேவன். நம்ம பிசாசுக்கு நம்மளை மறைச்சு வைப்பாரு, நம்மளை வருத்தப்படுத்துறவங்களுக்கு மறைச்சு வைப்பாரு. ஆனா நம்மள மறக்காத தேவன் நம் தேவன். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த சூழ்நிலைக்கு இந்த வசனம் அப்படின்னு நம்ம என்ன செய்துக்கிடணும், நல்ல ஆழமா ஆழமா உட்கார்ந்து அப்படியே டைஜஸ்ட் பண்ணிக்கிடணும். அப்போ நம்ம அந்த ஆவியில நம்ம களி கூற முடியும். ஆவியின் கனிகள் நம்ம இடத்துல இருக்கும். சரியா? லவ் கீப்ஸ் நோ பாஸ்ட் ரெக்கார்ட். அப்ப என்ன அர்த்தம்? பழைய அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த பாஸ்ட் ரெக்கார்டு இருதயத்துல இருக்காது. சரியா? அப்போ அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது. அப்போ அதெல்லாம் அந்த இருமாப்பு எல்லாம் நம்மகிட்ட போயிரும். அப்போ அந்த வசனத்தின்படி போனோம்னா நம்மகிட்ட ஆவியின் கனிகள் காணப்படும். சரி, அடுத்தது கடைசியா நீச்சல் ஆழத்துக்கு வந்தாச்சு. இந்த நீச்சல் ஆழத்துல நம்மளால நடக்கவே முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் சரண்டர். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். அப்போ என்னுடைய மனவாட்டி விழித்து கொள்ளாதபடிக்கு அவளை என்ன செய்யாதீங்க, எழுப்பிடாதீங்க. அந்த அனுபவத்துக்குள்ள வந்துருவோம். அப்போ 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணவங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி கர்த்தரோட இடைப்பட ஆரம்பிப்போம். எப்பெல்லாம் முழிக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்ட்டு அப்படி அப்ப நம்மள்ட்ட என்ன செய்ய முடியாது. இப்ப நீச்சல் அடிக்கும் போது எதையும் பிடிக்க முடியாது. புரியுதா? யாரைத்தான் நம்பி போறோம்? அந்த கரண்ட், அந்த தண்ணி எங்க போகுதோ, எந்த ஃபோர்ஸ்ல அப்படி அடிச்சிட்டு போகுதோ அப்படியே அப்ப முழுசு ஆண்டவர். என்ன செய்யறோம் அப்படி, இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துடணும். சரியா? எதையும் பிடிக்க முடியாது, தரையில காலை வைக்க முடியாது. அப்படியே என் கண்ட்ரோலே இல்லை.
அப்ப நம்முடைய கண்ட்ரோலே இல்லாம பரிசுத்தாவியானரோடு வாழ்ற வாழ்க்கை தான் அந்த நீச்சல் ஆழம். இதைத்தான் நம்ம அதை வாஞ்சிக்கணும். பாத்தீங்களா? பிலிப்பு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பாரு, அந்த ரதத்துல அந்த கந்தாகே அந்த மினிஸ்டர் போயிட்டு இருக்கான், அங்க ஓடி போய் சேரு அப்படின்னு. இதே மாதிரிதான் நம்மள அனுப்புவார். இந்த பாரு, அந்த பிள்ளைகிட்ட பேசு, இந்த இவங்கிட்ட பேசு, இவங்கிட்ட போன் பண்ணி இவங்களுக்கு ஆறுதல் சொல்லு. அப்படி உங்ககிட்ட கர்த்தர் சொன்ன உடனே அப்படி 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 அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டே வருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தொடர்ந்து கீழ்ப்படிவோம். அப்போ அதே மாதிரிதான் பேதுரு பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. வா, ஆண்டவர் காட்டுறாரு, இந்த 4 பக்கம் கட்டப்பட்ட துப்பாட்டியை காட்டுறாரு. இல்ல, இதெல்லாம் தீட்டு, நான் சாப்பிட மாட்டேனோ. அதுக்குள்ள அங்க கொர்நேலியுடைய ஆட்கள் வந்துட்டாங்க, அவன் போக வேண்டியது இருக்கு. இப்படிதான் நம்மளை எங்க எங்க அப்ப கம்ப்ளீட்டா நீச்சல் ஆழத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, எங்கெங்க நம்மளை பயன்படுத்தணுமோ, எங்கெங்க நம்ம ஆறுதலின் வாய்க்காலா இருக்கணுமோ, எங்கெங்க சமாதானத்தின் வாய்க்காலா இருக்கணுமோ, யார் யாருக்கு ஜெபத்துல தரிச்சிருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கி கொடுக்கணுமோ, நம்மள அப்படி ஒரு சேனல் ஆக்கிடுவாரு. சரியா? அப்போ பாருங்க, இப்படி நம்மளோட இருக்கும்போது 24/7 ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம ஆண்டவருக்குன்னு இருப்போம். அது ஒரு அப்படிப்பட்ட அப்ப அது அப்ப என்ன நடக்கும்? நம்ம போற இடமெல்லாம் என்ன செய்யறது? மாதந்தோறும் புது கனிகள். அதை மட்டும் வாசித்துருவோமா எல்லாருமா? 47ல மாதந்தோறும் புது கனிகளாம். அப்போ 47:12 பாருங்க. 47:12 நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் கனிகள் அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. பார்த்தீங்களா? புசிப்புக்கான சகல விருட்சங்கள். அப்ப நம்மளை சுத்தி சுத்தி நல்ல காரியங்கள், சரியா, நன்மை உண்டாகும். நம்ம மூலம் கர்த்தர் மகிமைப்படுவாரு. அப்ப பாருங்க, புசிப்புக்கான அப்ப மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமா இருப்போம், ஆதரவா இருப்போம். அடுத்தது இலை என்ன செய்யலையா? உதறலையா? அப்ப கர்த்தரால நம்மளும் நம்ம குடும்பமும் காக்கப்படுவோம். மாதந்தோறும் புது கனியா. அப்ப என்னது? மாதந்தோறும் புது புது அபிஷேகம், புது புது வெளிப்பாடு நமக்கு காட்டுவாரு. புதுசு புதுசா நம்மளை காத்திருக்க சொல்லுவாரு. நம்மளுக்கு டைம் தருவாரு ஜெபிக்கிறதுக்கு. வேத நேரங்கள், வேத வாசிப்பு, மற்றவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைய புது புது பாயிண்ட்ஸ் சொல்லி தருவார், ரேமாவை தருவார். சரியா? அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது எங்க போய் கலக்குதான்? அந்த உப்பு கடல்ல. பாருங்க, அந்த உப்பு கடல்னு என்ன அர்த்தம்? அங்க நீங்க ஒரு தடவை ஆண்டர் கிருபையில நான் உப்பு கடல் ரெட் சீக்கு என் பிள்ளைகளுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த எங்க அப்பா ஒரு தடவை அந்த டெட் சீல அப்படியே பேப்பர் வாசிக்கிற மாதிரி மிதக்கிற மாதிரி எல்லாம் படம் எடுத்திருப்பாங்க அந்த காலத்துல. அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆசை. பெரிய கிருபை, கர்த்தர் அந்த ஆசையை நிறைவேற்றினாரு. அப்ப அதுல டென்சிட்டி ரொம்ப கூட, ஆக வாயிலே வைக்க முடியாது. கல்லு கல்லா உப்பு பார்த்தோம். அந்த உப்புல ஒரு ஜீவராசியும் கிடையாது. நோ இன்லெட், நோ அவுட்லெட். தண்ணி உள்ளேயும் எதுவும் வர முடியாது, வெளியேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டெட் சீக்குள்ள நீங்க ஜீவ நதியா போறீங்க, நீங்களும் நானும். அப்போ அங்க ஜீவராசிகள் உண்டாயிருக்கும். இருமருங்குலயும் தண்ணி ஓடும், நதிகள் உண்டாகும். அங்க கர்த்தரை துதிக்கிற ஜீவராசிகள் உண்டாகும். அங்க மீன் பிடிப்பாங்க. அப்ப எல்லாம் அப்படின்லாம் போட்டிருக்கு பைபிள்ல, புரியுதா? அப்ப மரித்து போன நிலையில இருந்தவங்க எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டுருவாங்க. உடைந்து போனவங்களுக்கு எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டுருவாங்க. அவங்கள நம்ம என்ன செய்வோம்? உடைந்து போனவங்கள நாம கர்த்தருக்குள்ள கட்டுவோம். அப்ப பாருங்க, எத்தனை ஒரு பெரிய அனுபவம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம கர்த்தரோட நீச்சல் அனுபவத்துக்கு போயிட்டோம்னா, கர்த்தரோடு இணைந்திருந்தோம்னா எந்த கவலையும் நமக்கு இருக்காது. இது நடக்குமா, இது நடக்குமா, எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். ஃபுல்லா ஆண்டவர் கம்ப்ளீட் சரண்டர்ன்னு சொல்லிட்டோம்ல. அப்ப பாரு, கவலையே வேண்டாம், எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ நம்மிடத்துல வந்தவங்களுக்கும் நம்ம என்ன செய்வோம்? காரியங்களை ஜெபிச்சு வாங்கி கொடுப்போம். சரி ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துறோம். ஆண்டவரே, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். எத்தனையோ வலிகள் எங்களுக்கு வந்த போதிலும் அந்த வலி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தோத்திரம். நீங்க ஆண்டவரே சோதரம் மகிமைப்படத்தக்கதாக நாங்க உபத்திரவப்பட்டது நல்லது, இதனால உங்களுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டோம் என்று சொல்லத்தக்கதாய் எங்களை பலப்படுத்தினீங்கப்பா. கொடான கொடி சோதரம். உடைய வசனம் இருபுறமும் உள்ள கருக்குள்ள பட்டயம், அது என்னையும் அறுத்ததற்காய்
சோத்திரம். என்னை சீர்படுத்தினதுக்காய் சோத்திரம் ஐயா. துதிகான மகிமை உமக்கு செலுத்துறோம். ஆண்டவரே, எல்லாரையும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரமபிதாவே. எல்லாரையும் உடைய கிருபைக்குள்ளாக ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் பொதிந்து மறைத்து காத்துக்கொள்ளுங்க. துதிகான மகிமை உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.